அண்மை செய்தி, மற்றொரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையிலும் கோவையிலும் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகனான ஆதவ் அர்ஜுனா தொடர்புடைய இடங்களிலும் சோதனை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் குறிப்பாக போயஸ் கார்டன், டி நகர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், நீங்க இப்போ எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? எவ்வளவு பேர் கொண்ட அதிகாரிகள் அந்த சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? போயஸ் கார்டனில் உள்ள மார்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா இல்லத்தில் காலை 4 மணியிலிருந்து இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தெரிவித்து, குறிப்பாக 5:30 மணிக்கு அதிகாரிகள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், அவர்களுடைய அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்த கார் வெளியில் இருக்கின்றது. ஏற்கனவே 2 கார்களில் வந்திருக்கிறார்கள். ஒரு காரில் வந்த அதிகாரிகள் சென்று விட்டார்கள், மற்றொரு கார் உள்ளே இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா அவர் இங்குதான் வசித்து வருகிறார். அவருடைய இல்லத்தில்தான் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஏற்கனவே இந்த சார்லஸ் மார்டின் அவர் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவர்கள் ஆன்லைன் கேம் மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலே பாத்தீங்கன்னா லாட்டரி பிசினஸ் செய்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பிசினஸும் இவங்க செஞ்சுட்டு வர நிலையில இவர்கள் இல்லத்தில் தற்போது நாடு முழுவதும் குறிப்பாக மேற்கு வங்கத்திலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக இங்க இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். நம்முடைய ஒளிப்பதிவாளர் கேசவன் இங்க அவர் வசிக்கக்கூடிய இல்லத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய காட்சிகளை காட்சிப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சோதனையில் ஏற்கனவே அமலாக்கத்துறை பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் என்ற 2002 ஆக்ட்ல ஏற்கனவே பல முறை இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் கூட சோதனை நடத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இதனுடைய தொடர்ச்சி தான் இந்த சோதனை என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய வங்கி கணக்குகள், டிரான்சாக்சன் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை தற்போது அதிகாரிகள் சோதனையிட்டு செய்து வருகிறார்கள். ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை ஒரு தேர்தல் யூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு கம்பெனியையும் நடத்தி வருகிறார். அது குறித்த விவரங்களையும் கேட்டறிந்து வருகிறார்கள். கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களும் அதே போல பாத்தீங்கன்னா சார்லஸ் உடைய மகன் மார்டினுடைய மகன் சார்லஸும் குறிப்பாக ஒரு விண்வெளிக்கு ராக்கெட்டுகளை அனுப்பக்கூடிய ஒரு ரூபி என்ற ஒரு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். அது போன்ற நிறுவனங்களிலும் தற்போது இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையின் முடிவில் தான் அமலாக்கத்துறை கொடுக்கக்கூடிய இந்த பிரஸ்லைஸ் வச்சுதான் எதற்காக இந்த சோதனை நடைபெற்றது என்பன போன்ற விஷயங்கள் தெரியும். ஏற்கனவே இந்த கட்சிகளுக்கு தேர்தல் பாண்டு, எலெக்ஷன் பாண்டு கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த ஆண்டுடைய மார்ச் மாத வாக்கில் எவ்வளவு தொகையெல்லாம் கொடுக்கப்பட்டது என்றது கூட வெளியானது. இந்த நிலையில் இந்த மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையில் போயஸ் கார்டன், டி நகர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. கோவை துடியலூரில் உள்ள மார்டினின் வீடு மற்றும் மார்டின் குழும அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனை நிறைவு பெற்ற பிறகு பிரஸ் ரிலீஸில் இந்த சோதனைக்கான காரணங்கள் என்ன என்ற விவரம் தெரியவரும். பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.